அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். திணைமொழி 50 தொல்காப்பியரின் களவு கற்பு நெறி. முன்னுரை. ததினன் கீழ்கணக்கு அகநூல்களுள் 1 திணைமொழி 50. இந்நூல் குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்ற திணைகளின் அடிப்படையில் திணைக்கு 10 பாக்கள் வீதம் 50 பாக்களை கொண்டது. இத்திணைமொழி 50 தொல்காப்பியர் குறிப்பிடும் களவு கற்பு நெறிகள் இடம்பெற்றிருக்கும் முறை குறித்து விளக்குவது இக்கட்டுரையின் நோக்கமாகும். தலைவனின் ஐயம். ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் காரணமாக இயற்கை புணர்ச்சியில் தலைவியை கண்ட தலைவனுக்கு அவள் விண்மகளோ அன்றி மண்மகளோ என்ற ஐயம் ஏற்படுவது தொல்காப்பியரின் களவு நிகழ்வுகளுள் ஒன்று. இவ்வையத்தை உறுதிப்படுத்தும் விதமாக திணைமொழி 50 தலைவன் தலைவியை கண்டபோது ஏற்பட்ட ஐயத்தை பாங்கனிடம் மயில்கொல் மடவாள்கொல் மாநீர்த் திரையுள் பயில்வதோர் தெய்வம்கொல் கேளீர் குயில் பயிரும் கண்ணி இளநாளல் பூம்பொழில் நோக்கிய கண்ணின் வருத்தும் என் நெஞ்சு என திணைமொழி 50 49வது பாடலில் தலைவன் உரைக்கின்றான். இவ்வாறு ஐயுற்ற தலைவன் தலைவியின் கூந்தலில் வண்டு மொய்த்தல், இலை நெகிழ்தல், கண் இமைத்தல் முதலியவற்றை கொண்டு அவளை மண்மகளே என தெளிவுறுகின்றான். ஊர் பேர் கெடுதி வினவல். அவள் விண்மகள் அல்ல மண்மகளே என தெளிந்த பின் முதநாள் கண்ட இடத்தில் மறுநாளும் தலைவியை காண தலைவன் செல்கின்றான். அப்போது ஏதாவது ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு செல்லலாமே என்றெண்ணிய அவன் திணைப்புணத்தை காவல் காத்து கொண்டிருக்கும் தலைவியிடமும் தோழியிடமும் தான் துரத்தி வந்த மானையோ யானையையோ கண்டீரோ என ஊர் பேர் கெடுதியை வினவுவதன் மூலம் தோழி தம் களவுக்கு உதவி செய்வாளா என தோழியின் மன ஓட்டத்தை தெரிந்து கொள்ள முற்படுவது தொல்காப்பியர் சுட்டும் களவு தலைவனின் இயல்பு. எதுலனா தொல்காப்பியர் களவியல் 11வது நூற்பால இவ்விலக்கண முறைப்படி யானை கண்டீரோ என வினவிய தலைவனுக்கு வேங்கை மலர வெறிகமிழ் தன் சிலம்பின் வாங்கமை மென்தோள் குறவர் மகளிரேம் சோர்ந்து குருதி ஒழுக மற்ற இப்புறம் போந்தது இல் ஐயா களிறு என்று திணைமொழி 58வது பாடலில் தோழி கூறுகின்றாள். மேலும் ஆண் யானையை நாங்கள் காணவில்லை, ஆகலின் நீர் இங்கு தாமதம் செய்யாமல் வேறிடத்தில் சென்று தேடுவீராக என்று தோழி தலைவனின் காதல் எண்ணத்தை புரிந்து கொண்டவளாகவும் ஒரு புதியவனை தலைவியின் அருகில் நெருங்க விடாமலும் செய்வதன் மூலம் தலைவியை காக்க வேண்டிய தன் கடமையை தோழி உணர்ந்து செயல்பட முற்படுகின்றாள். தோழி குறியிடம் சுட்டல். தலைவன் யானையை தேடி வந்தபோது தலைவியின் முகக் குறிப்பையும் உள்ள குறிப்பையும் அறிந்து கண்ட தோழி தலைவிக்கும் தலைவன் மீது அன்பு உண்டு என்பதை மதியுடம்படுத்தல் மூலம் அறிந்து கொள்கின்றாள். அறிந்து கொண்டவள் இருவரின் களவுக்கும் உதவி செய்ய முற்படுகின்றாள். தலைமக்களின் களவு கூட்டம் தொடர்ந்து நிகழ்வதற்குரிய கலனையும் குறியிடத்தையும் தோழியே அமைத்து கொடுப்பது தொல்காப்பியர் சுட்டும் களவியலின் மரபு. தலைமகனை தோழி இரவு பகல் என்னும் 2 காலங்களிலும் தலைவியை சந்திக்குமாறு செய்வாள். இப்படி தலைமகன் தலைமகளை பகலில் கண்டு கூடுவது பகற்குறி எனவும் இரவில் கண்டு கூடுவது இரவுக்குறி எனவும் அழைக்கப்பெறும். தோழி ஒருத்தி இரவு குறியில் தலைமகளை சந்திக்க செய்தலை ஆம்பல் அணித்தலை ஆரம் துயில் வரும் தீம்புணல் ஊரன் மகளிவன் ஆய்ந்த நறும் தேமலர் நீலம் பிணையல் செறிமலர் தாமரை தன்னையர் பூ என திணைமொழி 50 40 என 50 குறிப்பிடும். இதில் தலைவுக்கு பிடித்த நீலமலரை கையில் ஏந்தியும் அவளது தந்தை தமையன்மார் மாலையாகச் சூடும் தாமரை மாலையை சூடியும் இரவில் தலைவியை சந்திக்க வருவாயாக என தோழி கூறுவது தொல்காப்பிய மரபின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இற்செறிப்பு. பகற்குறி இரவுக்குறி என இரு குறிகளிலும் தோழியின் உதவியால் தலைவனும் தலைவியும் சந்தித்து தங்கள் களவு புணர்ச்சியை வளர்த்து வரும்போது தலைவியிடம் தோன்றும் வேறுபாட்டை கண்ணுற்ற தலைவியின் தாய் வேறுபாட்டிற்குரிய காரணத்தை அறிய இயலாமல் அவளை திணைப்புணம் காத்தல் தொழிலில் இருந்து நீக்கி இல்லிருக்குமாறு செய்து காத்தல் இற்செறிப்பு எனப்படும்.
தொல்காப்பியர் குறிப்பிடும் இற்செறிப்பு பற்றி திணைமொழி 50 இற்செறிப்பின் முதல் நிலையான திணைப்புனம் காக்க போக வேண்டா என செவிலி கூறியதாக தோழி தலைவியிடம் கூறுவது திணைமொழி 50 பாடல் 10 விளக்கும். தோழி வரைவு கடாதல். ஊராரின் அலர் தலைமகன் வரும் வழியின் ஏதம் அதனால் வரும் அச்சம் தமர் வரைவு மறுப்பு நொதுமலர் வரைவு வேண்டல் முதலிய பலவற்றை காட்டி தோழி தலைவியை விரைவில் மணந்து கொள்க என தலைவனிடம் வேண்டுதல் தொல்காப்பியரின் களவு கால வரைவு கடாதல் ஆகும். தலைவன் தலைவி இருவரின் களவும் செவிலிக்கும் மற்றவர்களுக்கும் ஓரளவு தெரிந்து அலர் பரவிய நிலையில் திணைமொழி 50 தோழி நற்குணங்களில் குறைவுபடாத பூங்கொடி போன்ற தலைவியின் மனச்செயலை எண்ணி பார்க்கும்படியான நிலை தங்களின் பால் ஏற்படாதது உங்களுக்கு தக்கதோ என திணைமொழி 50 44வது பாடலில் தலைவனிடம் இடித்துரைக்கின்றாள். மேலும் நீ களவை நீட்டிப்பதால் தலைவிப்படும் துன்பங்கள் அதிகம், எனவே இனிமேலும் களவை நீட்டிக்காது அவளை விரைவில் மணந்துகொள் என்றும் தோழி தலைவனை வரைவு கடாவுகின்றாள். செலவழுங்கு வித்தல். இற்செறிப்பிலும் அலராலும் துன்பம் கொள்ளும் தலைவியின் நிலையை உணர்ந்து கொண்ட தலைவன் தலைவியை விரைவில் மணந்து கொள்ள முடிவு செய்து அதற்கான பொருள் தேட தலைவியை பிரிந்து செல்வதும் தலைவனின் செலவு குறிப்பை அறிந்த தலைவி அதனை தடுத்தலும் களவின் நிகழ்வுகளுள் ஒன்றாகும். இங்கு தன் வளையல்கள் தலைவனின் செலவை தவிர்ப்பது போல உள்ளதை திணைமொழி 50 தலைவி தோழியிடம் கதிர் சுட கண்ணுடைந்து முத்தம் சொரியும் வெதிர் பிணங்கும் சோலை வியன்கானம் செல்வார்க்கு எதிர்வன போல் இலவே எல்வளையோ கொன்னே உதிர்வன போல உல என திணைமொழி 50 18வது பாடலில் உரைக்கின்றாள். தலைவி ஆற்றி இருத்தல். தலைவன் தலைவியின் செலவு அழுங்குவித்தலை மீறி பொருள் தேட பிரிந்து பரல் கற்கள் நிரம்பிய குடித்தற்கும் நீர் கிடைக்காத வெங்கான வழியில் செல்வதும் தலைவனின் பிரிவை தலைவி ஆற்றி இருத்தலும் களவுக்குரிய இலக்கணமாகும். திணைமொழி 50 தோழி தலைவியிடம் தலைவனின் பிரிவு துயரை ஆற்றி இருப்பாயா என்று கேட்டதற்கு என் மேல் பசலையுறும்படி நம் மீதுள்ள அன்பு நீங்க பெற்று நிறைந்த பொருளை திரட்ட வேண்டும் என்று விரும்பிய நம் தலைவர் சிறிய புறாக்களுடன் சிறிய எலால் என்ற பறவை சினந்து போர் செய்யும் பாலை நிலத்தின் கண் தங்கி நம்மை மறப்பாரோ? மறக்க மாட்டார், நமக்கு அருள் செய்வார், ஆதலால் நான் ஆற்றி இருப்பேன் என கூறுகின்றாள். உடன்போக்கில் தலைவன் ஆற்றுவித்தல். முல்லை அரும்புகள் முகிழ்ந்த கார்கால மாலை நேரத்தில் தான் கூறிச் சென்றதன்படி தலைவன் பொருள் தேடிவிட்டு வந்துவிட்டான். இனியும் இவ்விருவரின் களவை நீட்டித்தல் தலைவிக்கு நொதுமலர் வரைவு நிகழ்ந்துவிடும் என்று கருதிய தோழி தலைவனையும் தலைவியையும் உடன்போக்கில் விடுகிறாள். தன் பெற்றோரையும் உற்றாரையும் துறந்து செல்லும் வருத்தத்தாலும் கொடிய காட்டு விலங்குகளால் ஏற்படவிருக்கும் துன்பத்திற்கும் அஞ்சி தலைவனுடன் தலைவி உடன்போக்கில் செல்வாள். அப்போது தலைவியின் வருத்தத்தை போக்கி தலைவன் அவளை ஆற்றுவிப்பான். இது களவியலின் ஒரு நெறியாகும். இதனை திணைமொழி 50 கருங்கால மராஅம் துணாவொடு அல இருஞ்சிறை வண்டினம் பாலை முரள அரும்பிய முல்லையிற்று அஞ்சொல் மடவாய் விரும்பி நாம் செல்லும் இடம் என திணைமொழி 50 29வது பாடல் உரைக்கின்றது. இதில் தலைவன் நாம் செல்லும் காட்டு வழியில் உள்ள மரங்களும் வண்டினங்களும் பாலை பண்ணை பாடி நம்மை வரவேற்பதை காண்பாயாக என்று கூறி அவளது துன்பத்தை போக்கி ஆற்றுவித்தலை காண முடிகிறது. முடிவுரை. தொல்காப்பியர் களவியல் கூறிய நெறியாக வகுத்துள்ள தலைவன் ஐயப்படுதல் ஊர் பேர் கெழுதி வினவல் குறியிடம் சுட்டல் இற்செறிப்பு வரைவு கெடாதல் செலவழுங்குவித்தல் ஆற்றி இருத்தல் தோழி தலைவனின் வருகையை உணர்த்தல் தலைவன் உடன்போக்கில் ஆற்றுவித்தல் செவிலியின் வருத்தம் போன்ற இலக்கண முறைகள் திணைமொழி 50 மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. கற்பியலில் வாயில் மறுத்தல் என்னும் ஒரு கூறு மட்டுமே இடம்பெற்றுள்ளது. மேற்சுட்டியவற்றால் சங்க இலக்கியம் மட்டுமின்றி அடுத்து தோன்றிய திணைமொழி 50 தொல்காப்பியரின் அகமரபை பெரிதும் போற்றி பின்பற்றியுள்ளமை புலனாகும். நன்றி, வணக்கம்.